ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார். ஒருத்தன் டிவி பார்த்து 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 படுக்க வந்திருப்பான். கம்ப்யூட்டரை பார்த்து 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 புரோனோகிராஃபி அருவருப்பான படங்களை பார்த்து படுத்து இருப்பான். அவனுடைய நித்திரையும் அசிங்கமா இருக்கும். பொல்லாத கெட்ட கனவுகளை காண்பான். ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையில் அவர்கள் கம்பீரிப்பார்கள். அவருடைய படுக்கை அவர்களுக்கு இன்பமாய் இருக்கும். கர்த்தருடைய வருகை இருக்கும்போது அவர் சந்தோஷமாய் போவார். சிம்சோன் உலகத்தில் பலமுள்ள ஒரு மனுஷன். அவனுடைய பலனுக்கு ஈடான மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்ததில்லை. ஆனா வேசிகள்கிட்ட போய் படுக்க போய் அவனை போல ஒரு வீக்கஸ்ட் பர்சன் இல்லாமல் போயிட்டான். பெரிய பலசாலியாய் இருந்தவன் பாவம் அவனை பலவீனமாய் மாற்றிட்டு, பெலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள், அவளை எதிர்த்து நிற்க பலன் இல்லாம போயிட்டு. உலகத்திலே மகா பலசாலி அவன் தான். மகா பலவீனமான வீக்கஸ்ட் பர்சனும் பாவம் ஒரு உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்துகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய பேரை அழிக்கிறது, புகழை கெடுக்கிறது. பாவம் சாத்தானுடைய கையில் அவனை ஒப்பு கொடுக்கிறது. எந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? எந்த பாவத்தின் நிமித்தம் தேவ சமூகத்தில் நீ மகிழ்ந்து களி கூற முடியாதவனாய் குற்ற மனசாட்சியில வாதிக்கப்பட்டு இந்த இடத்துல நீ நின்று கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு அவைகள் எல்லாம் உதறி தள்ளு. நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வினைக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு பூரணமாய் என்னில் இறங்கட்டும். நான் இன்னும் அன்பு கூறுவேன். இன்னும் நான் அவரண்டை நெருங்கி கிட்டி சேர்வேன். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? 2 பேர் வயலில் இருப்பார். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மத்தியானத்திலே திரிகை அடிப்பார். ஒருத்தை எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தை கைவிடப்படுவாள். 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார். நீ எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்படுவாயா? கைவிடப்படுகிற இடத்திலே காணப்படுவாயா? இன்றைக்கு உன் மனசாட்சி உன்னிடத்தில் என்ன பேசுகிறது? நீ கைவிடப்படுவாய் என்று பேசுகிறதா? கண்ணீரோடு கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கண்ணீரோடு சிலுவை அண்டை வா. கண்ணீரோடு பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகிவிடு. நீ இழந்து போன கிருபைகளை மீண்டும் ஆண்டவர் நோக்கி தருவதற்கு ஒரு சில நாட்கள் உபவாசத்தில் இருந்தாவது தேவனோடு உள்ள உறவை செப்பனிட்டுக்கொள். அப்போ நீ